ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடிக்கிறோம். உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் பண்ணை வச்சுருந்தீங்கன்னா பண்ணை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம நேரடியாக வந்து பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தி அந்த வீடியோவை எடுத்து போடுவோம். உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து செவலை கருப்பு கருப்பு என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுதுயா? ரேட்டு அவன் 13 இல்லை சொன்னா 13 சொன்னாங்க. நீ வாங்கினது வந்து 12 ரூபா. 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வள்ளிநாயபுரம். ரேட்டு சந்தனம் எப்படியா இருக்கு? இந்த தோட்டம் சூட்டா தான் இருக்கு. சூட்டா தான் இருக்கு. ரெண்டு குட்டி எத்தனை மாசம் குட்டினா? ரெண்டுமே ஒரு வந்து 7 மாசம் குட்டி. ரெண்டு குட்டியுமே எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சாத்தூர் இருந்து வரீங்க. ரெண்டு கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்ல சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணே? அதாவது வந்து அவங்க சொல்றது 15 ரூபா சொன்னாங்க. என்னன்னா 15 சொன்னாங்க. முடிச்சது 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 12க்கு வாங்கிருக்கீங்க. 15 ரூபா சொன்னதை 3 ரூபா கம்மி பண்ணி 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? அந்த தோட்டம் கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு. ரெண்டு கொட்டை குட்டி வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டினா அது? 2.5 மாசம் இருக்கும். 2.5 மாசம் குட்டி. 2 கொட்டை குட்டி. வளர்ப்புக்கு போதானே? வளர்ப்பு போகுது. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா? வீட்டுல வச்சிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? திராய்க்காட்டுப்புறம். சரிண்ணா. இது எப்படிண்ணா வீட்டு வளர்ப்புக்கு போகுது? என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணா? இது அவங்க 4 ரூபா சொன்னாங்க. 2600. ரெண்டும் சேர்ந்து 4 ரூபா சொன்னாங்க. இல்ல ஒண்ணு 4 ரூபா. 4 ரூபா சொன்னாங்க. 5100 ரூபாய்க்கு ரெண்டு சேர்ந்து முடிச்சிருக்கீங்க. ரேட்டு இப்படி பரவாயில்லையாண்ணே? பரவாயில்ல. வீட்டு வளர்ப்பு போகுது. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்க. ஐயா நல்ல ஒரு சுத்த கருத்த கிடாய் வாங்கிருக்கீங்க எட்டயபுரம் சந்தையில. எத்தனை பல்லு கிடாய் அது? 4 பல்லு கிடாய். எப்படி அது வளர்ப்புக்கு போதா வேற கோயிலுக்கு எதுவும் போகுது? கோயிலுக்கு போகுது. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 19 சொன்னாங்க. 19 சொன்னாங்க. 15,500. நீங்க முடிச்சது 15,500. 15 வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. ரேட்டு பரவாயில்லையா? எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? சிவகாசில இருந்து வாரிய. கோயில் வேண்டி போறியா? ரேட்டு இந்த சந்தையில எட்டயபுரம் சந்தையில இருந்து வரும். பரவாயில்ல. தனிக்கூட என்னையா? தனியா திருவிழா நடத்துறேன். சரி அதனால வாங்கிட்டு போறீங்களோ? மொத்த கிடாய் வாங்கிருக்கீங்க என்ன? இல்லையா மொத்த கிடாய் தானே? வேற எதுவும் கிடாய்? எத்தனை கிடாய் பார்த்து? எத்தனை கிடாய் பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது கடாயில முடிச்சிட்டேன். ரெண்டாவது முடிச்சிட்டியா? ரெண்டாவது கடாய் முதல்ல ஒரு கடாய் பார்த்தேன். அது ரெண்டாவது முடிச்சிட்டியா? சரி ஐயா நல்ல ஒரு நீட்டு போக்க நல்ல உயரமான ஒரு கிடாய். எப்படி வளர்ப்பு போதா கோயிலுக்கு போதா? கோயிலுக்கு போறியா? இது எத்தனை பல்லு கிடாய் ஐயா? எத்தனை பல்லு கிடாய் இது? கிடாய் 2 பல்லு கிடாய். கோயிலுக்கு வாங்கிட்டு என்ன நிறைய அது? இது வெள்ள போரு. என்ன ரேட்டுக்கு முடிஞ்சது? என்ன ரேட்டுக்கு வாங்க? 22 சொன்னது 25 சொன்னாங்க. 25 சொன்னாங்க. 22 வாங்கிருக்கீங்க. 3 ரூபாய் கம்மி பண்ணி 22 வாங்கிருக்கீங்க. ரேட்டு இப்படியே சந்தையில பரவாயில்லையா? அந்த தோட்டம் அதிகம் தான். சரி வாங்கி கோயிலுக்கு வாங்கியாச்சு. எந்த ஊர் வந்து வரையா? எங்களுக்கு காய்கட்டு பக்கம் சேதராமணியாரம். சரி கோயிலுக்கு வாங்கிட்டு போறியாண்ணா? நல்ல ஒரு வாட்டச்சாட்டமான நல்ல நீட்டு போக்கான ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லு ஆடுனா அது? 4 பல்லு ஆடு. நேரம் அது செவல் நேரம். என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணே? 14 சொன்னாங்க. 14 சொன்னாங்க. முடிச்சு 11 முடிச்சு 3 ரூபாய் கம்மி பண்ணி 11 முடிச்சிருக்கேன். ரேட்டு பரவாயில்ல. ரேட்டு தானே? பரவாயில்ல. நல்ல ஒரு செவல் நேரம். வீட்டு வளர்ப்புக்கு போதானே? வீட்டு வளர்ப்புக்கு போகுது. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? நல்ல ஒரு கருங்கடாய் வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. எப்படி எத்தனை மாசம் கிடாய் அது? இது எப்படியும் ஒரு 6 மாசம் கிடாய். 6 மாசம் கிடாய். எப்படின்னு கோயிலுக்கு போதா வளர்ப்புக்கு போதும்? கோயிலுக்கு தானே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்களுக்கு கோயில்பட்டினே. கோயில்பட்டில இருந்து வரீங்க. சுத்த கருங்கடாய் வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன ரேட்டு சொன்னாங்கன்னா என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுண்ணே? 16 சொன்னாங்க. நாங்க 14,500. 16 சொன்னாங்க. 14,500 முடிச்சு. நீங்க 14,500 முடிச்சிருக்கீங்க. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. கோயிலுக்கு சுத்த கருங்கடாய் கிடைக்காது. என்னென்ன கருங்கடாய் எங்கேயுமே கிடைக்காது. கோயில் திருவிழா டைம்ல கிடைக்கும். நல்லா இருக்கு சந்தை. அந்த நேரம் எப்படிதான் இருக்கு? நல்லா பரவாயில்ல விலையா தானே. பரவாயில்ல இருக்கு. நல்ல ஒரு 2 குரால் வாங்கிருக்கீங்க. இது என்ன நேரம்? அது என்ன நேரம்? என்ன நேரம் அது? இது வெள்ளனே. கருப்புல வெள்ள விழுந்தது. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சிவாசில இருந்து வரீங்க. 2 குரால் வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுண்ணே? 10 ரூபா சொன்னாங்க. சரிண்ணே. 8,000 வாங்கிருக்கீங்க. ஒவ்வொன்னு 10 ரூபா 8,000 வாங்கிருக்கீங்க. ரேட் இப்படி சந்தனம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கிராக்கி தான். எட்டயபுரம் சந்தனம் தோட்டம் கிராக்கி தான் கொஞ்சம். ஆமா. நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. கோயில் மொட்டை கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊர்ல வரீங்கண்ணா? கோயில்பட்டி இருந்து வரீங்க. மந்தோப்புல இருந்து வரீங்க. நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க எட்டயபுரம் சந்தையில. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணே? 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா முடிஞ்சது. 2 ரூபா கம்மி பண்ணி 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. கோயில்பட்டில இருந்து வரீங்க. கோயிலுக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து நல்லா பார்த்தா ஒரு 15 நாள் குட்டி. இது வீட்டு வளர்ப்பு போதா? ஆமா. அது மாடு எனக்கு பால் எடுக்க. சரி. இது கிடா குட்டியா? கிடா குட்டி.
ஐயா நல்ல ஒரு ஆடு ஒன்று வாங்கியிருக்கீங்க, ஒரு குட்டியோட சேர்த்து வாங்கியிருக்கீங்க. ஆனது குட்டி எத்தனை மாசம் குட்டியா? குட்டி வந்து 40 குட்டி இருக்கும். 40 குட்டி. பொட்டை குட்டியா கடா குட்டியா ஐயா? பொம்மரி. கும்மரி. ஆடு எத்தனை பல்லு ஆடியா? ஆடு நமக்கு அது வாங்கின ஆடு. நாங்க நிறைய பல்லு நம்ம பார்க்கல. பல்லு 2 பல்லு போறோம். 2 பல்லு. எத்தனை குட்டி போடுற ஆடியா அது? இப்ப தலையத்து கூடாது. தலையத்து கூடாது. ஆமா சரி, ஒரு குட்டி போட்டுருக்கு. ஒரு குட்டி போட்டு சொல்ல முடியாது, 2 குட்டியா சொல்ல முடியாது. எந்த ஊர்ல இருந்து வாரியா? இது கழுமலை சம்பளம். சரியா, இப்ப என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க, என்ன ரேட்டுக்கு முடிஞ்சது? இது 11,000. 11,000 வாங்கிருக்கீங்க. ஒரு தாய் ஆடு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா ஆமா. என்ன ரேட்டு சொன்னாங்கய்யா? ரேட்டு 14 சொன்னாங்க. 3 ரூபாய் கம்மி 13 முடிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. எப்படி எட்டாவரம் சந்தையில இந்த வாரம் எப்படி ரேட் எப்படி இருக்கு இந்த வாரம்? ரேட் நல்ல குட்டி நல்ல விலை. நல்ல குட்டி நல்ல விலை தான். ஆமா ஐயா, நல்ல எட்டாவரம் சந்தையில நல்ல ஒரு செவல கலரு நல்ல நீட்டு போக்கான ஆடு வாங்கிருக்கீங்க. எந்த ஊருக்கு இருந்து வாரியா? எந்த ஊருக்கு போய்? நம்ம இருக்கிறது தேனி மாவட்டம் கோடி பத்ராளிபுரம். அங்க இருந்து வாரியா? இங்க வந்து உம்மக்கோட்டையில கசாய தொழில் போடுவோம்னு ஆரம்பிச்சு. சரியா, இப்ப எப்படியா வீட்டு வளர்ப்பு போதா? யாருக்கு எப்படியா ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 10 உருப்படி கிடக்குது வச்சிருக்கீங்க. ஆமா, வளர்ப்புக்கு போகுது. எத்தனை பல்லு ஆடியா இது? இது வந்து ஒரு 4 பல்லுங்க. 4 பல்லு. ஆமா. எப்படி ஆடு சென்னையா இருக்கு? அப்படி இல்ல, வெறும் ஆடுதான். வேற ஆடுதான். என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? ஐயா 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. ஆமா, வாங்கினது 18. 2 ரூபா கம்மி பண்ணி சந்தையில 20 ரூபா சொன்ன ஆடை 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போகுது. எட்டாபுரம் சந்தையில ஒரு 5 கிடாய் வாங்கிருக்கீங்க. எப்படி இது வீட்டு வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு போதா? இல்ல, வளர்ப்பு தான். 5 கிடாயுமே வளர்ப்புக்கு தான் போகுது. எப்படி 5 கிடாயுமே ஒரே ஆள்கிட்ட வாங்கினீங்களா தனித்தனியா வாங்கினீங்க? இல்ல, ஒரே ஆள்கிட்ட. ஒரே வியாபாரத்துல வாங்கிருக்கீங்க. எப்படி ரேட்? எப்படி ரேட் வந்து ஒண்ணு அது ஜோடி 15 ரூபாங்க. ஜோடி 30 ரூபா. ஜோடி 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. மொத்தம் 5 கிடாய் என்னன்னா? ஆமா ஆமா, 5 ஜோடி 30 ரூபாய். எப்படி ரேட் எப்படி இருக்கு? பரவாயில்ல. சந்தையில ரேட் நிலவரம் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? ரேட் அதிகம் தான். ஆமா, 5 கிடாய் வாங்கிட்டீங்க. ஜோடி எவ்வளோ? ஜோடி 30. ஜோடி 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு கொண்டு போறியா? வீட்டு வளர்ப்பு கொண்டு போறியா? ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? ஏற்கனவே ஆடு இருக்கோ வீட்டுல? என்னது? இல்ல, வீட்டுல ஏற்கனவே ஆடு இருக்கோ? இல்ல, ஆடு இல்ல. ஆடுல புதுசா பிடிச்சு போறீங்க. எப்படி இது வளர்த்து விற்கிற மாதிரியா? எப்படி அது இல்ல, வளர்த்து விற்கிறது தான். வளர்த்து விற்க தான் கொண்டு போறீங்க. ஒரு எவ்வளவு நாள் விற்பீங்க? இன்னும் 1 மாசம் வளர்த்து. 1 மாசம் வளர்த்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? வாட்சில இருந்து வாரிய. எப்படி இது கோயிலுக்கு போதா இல்ல வீட்டு வளர்ப்புக்கு போதா? கோயிலுக்கு வாங்கி போறீங்க. சுத்த கருங்கடாயி. என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுண்ணே? 17 சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 15 ரூபாய்க்கு 2 ரூபாய் கம்மி 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சுத்த கருங்கடாயி. எப்படி ரேட் நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அப்படி பரவாயில்ல. 2 பொட்டக்குட்டி வாங்கிருக்கீங்க. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா? எப்படி வளர்ப்புக்கு தான். வளர்ப்பு குட்டி தான் வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போகுது. எப்படி ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆடு 10 இடக்கு 10 ஆடு வச்சிருக்கீங்க. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போற 2 குட்டி. எத்தனை மாசம் குட்டினே அது? 3 மாச குட்டி. 3 மாசம் குட்டி. 2 குட்டி வாங்கிருக்கீங்க. ஒரே ஆள்கிட்ட வாங்க தனித்தனியா வாங்கினாங்க? ஒரே ஆள்கிட்ட வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்கன்னா என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணே? ரேட்டு 11 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து 11 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 9,500 வாங்கி. 9,000 வாங்கிருக்கீங்க. 11 ரூபா சொல்லி 9,000 வாங்கிருக்கீங்க. ரேட்டு நல்ல ஒரு நீட்டு போக்கான ஒரு கிடாயி இல்ல புளியும் ஒரு கலர்ல வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? சாத்தூர் பெரியவூர்ல இருந்து வரோம். சாத்தூர்ல இருந்து வாரீங்க. நல்ல நீட்டு போக்கான கிடாய் வாங்கிருக்கீங்க. புளியும் போர்ல வாங்கிருக்கீங்க. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு போதா? இல்ல, வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு போகுது. ஆட்டுக்கு போகுது. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 30 ஆடு வச்சிருக்கீங்க. மாப்பிளை கடாய் கொண்டு போறீங்க. மாப்பிளை கடாய் கொண்டு போறீங்க. ஆமா, மாப்பிளை கடாய் நல்ல புளிமூர் கலர் என்ன? ஆமா. எத்தனை பல்லு கடாய்னா இது? பல்லு போடல. மாப்பிளை கடாய் நல்ல கடாய் வாங்கிருக்கீங்க. அதுவும் புளிமூர் கலர் வந்து ஒரு கிடைக்காத கலர் தான். என்ன ரேட்டு சொன்னாங்கன்னா என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணே? 22 ரூபா சொன்னாங்க. 19 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட் எப்படி பரவாயில்லையா? எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சிவகாசில இருந்து வரீங்க. 2 கிடா குட்டி. எப்படி எத்தனை மாசம் குட்டினா அது? இது வந்து 1 வருஷம் குட்டி இருக்கும். 1 வருஷம் குட்டி. பல்லு போடலண்ணா? பல்லு போடல. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்புக்கு ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? வீட்டுல ஒரு 10 ரூபாய் 10 ரூபாய் வச்சிருக்கீங்க. 2 கிடா குட்டி நல்ல குட்டி வாங்கிட்டு போறீங்க. எப்படி என்ன ரேட்டு சொன்னாங்க? ரேட்டு முடிஞ்சதுண்ணே? அவங்க 29 ரூபா சொன்னாங்க. 26 ரூபா வாங்கிருக்கு. 29 ரூபா சொன்னாங்க. 26 ரூபா வாங்கிருக்கீங்க. 26 வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படி பரவாயில்ல ரேட்டு தானா? கேட்டுக்கு ராக்கி தான் வாங்கியாச்சு. சரி, ரைட். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 10 ரூபாய் 10 ரூபாய் கிடக்கு. 2 கிடா நல்ல குட்டி வாங்கிட்டு போறீங்க. எப்படி கொடியாட சேர்ந்தது தானே அது? ஆமா, கொடியாட சேர்ந்தது. 2 கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. எப்படி எத்தனை மாசம் மாதிரி அது? எத்தனை மாசம் மாதிரிலாம் தெரியாது. ஆமா, வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு வச்சிருக்கீங்க. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? 2 ஆடு வச்சிருக்கீங்க. இப்போ 2 வாங்கிட்டு போறீங்க. 2 கிடா குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க கிருஷ்ணகோயில் பக்கத்துல அழகாரில இருந்து வரோம். அவங்க பக்கம் அழகாபுரியில இருந்து வரீங்க. சரி, ரைட். இது எப்படி என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிச்சதுண்ணே? இது ஜோடி 25 ரூபா சொன்னாங்க. 22 ரூபா வாங்கி. ஜோடி 22 ரூபா சொன்னாங்க. 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படி பரவாயில்ல?
அவ்வளவுதான் பூரா ஒரு கிலோ கறிக்கு 1000 ரூபாய்க்கு மேல வருது ரேட்டு. ஆமா ரைட் ரேட்டு தான் சொல்றீங்க. 1000 ரூபாய்க்கு மேலே வருது. 1100 ரூபா வருது. தாயாடு ரெண்டு குட்டி. ஆமா. நல்ல ஒரு நீட்டு பக்கம் ஆடு வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? பக்கத்துல செம்மப்புதூர். எந்த ஊர்ல? செம்மப்புதூர். எப்படிண்ணே வளப்புக்கு போகுதா? எப்படிண்ணே? வளப்புக்கு தானே. வளப்பு கொண்டு வரீங்க. வீட்டுல இருக்குன்னு ஆடு வச்சிருக்கீங்களோ? இல்ல இதுதான் வாங்கிட்டு போறோம். இப்பதான் வாங்கிட்டு போறீங்க. எப்படிண்ணே இதுக்கு 2 குட்டி எப்படிண்ணே பொட்டை மாதிரியா கிடா மாதிரியா? அது எப்படிண்ணே? நம்ம ஒண்ணு பொட்டை 2 பொட்டை மாதிரி, 2 பொட்டை மாதிரி, பொட்டை மாதிரி ஒரு கிடா மாதிரி. எப்படிண்ணே வாங்கினது? எப்படிண்ணே ஒரே ஆள்கிட்ட வாங்கினதா ஒன்று தனித்தனியா வாங்கினதா? ஒரே ஆள்கிட்ட வாங்கினோம். ஒரே ஆள்கிட்ட வாங்கினது. எப்படிண்ணே எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சதுண்ணே? 50,000 சொன்னாங்கண்ணே. எப்படிண்ணே? 50,000 சொன்னாங்க. 50 சொன்னாங்க. எப்படிண்ணே எவ்வளோ? 45,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். 45 முடிச்சிருக்கீங்க. எப்படிண்ணே ரேட்? எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல ரேட்டு? கூட தான் 5,000 ரூபா ஒரு ஆள். சரி, நல்ல ஆடு நல்ல நீட்டு பக்கம் ஆடு வாங்கிக்கிய. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இதான் முதல்ல வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. தாயாடும் குட்டியோட வாங்கிட்டு போறீங்க. ஆமா. என்ன நிறைய அது? இது கரும்பூர். கரும்பூர் நல்ல ஒரு கிடாய் வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர்ல இருந்து ஐயா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க எலெக்ஷன் மேல எலெக்ஷன் இருந்து வரீங்க. நல்ல ஒரு கிடாய். சரி, அது வீட்டு வளர்ப்புக்கா இங்கேயா போகுது? கோயிலுக்குயா? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. என்ன ரேட்டு சொன்னா? என்ன ரேட்டு முடிச்சதுயா? என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட் முடிஞ்சது? 30 ரூபா சொன்னாங்க. 25 வாங்கணும். 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 25 ரேட்டு அவங்க சொன்னது 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொன்னது 25 ரூபா, 5 ரூபா கம்மி பண்ணி 25 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா. நல்ல ஒரு கிடாய் நீட்டு போக கிடாய் கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஒரு எட்டயபுரம் சந்தையில செம்பரி குட்டி, பொடி குட்டி வாங்கிருக்கீங்க. வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இது? இது 1 மாசம் குட்டி. 1 மாசம் குட்டி. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்பு. வீட்டுல கட்டணும். செம்பரி வச்சிருக்கீங்களோ? 5 வச்சிருக்கீங்க. எத்தனை செம்பரி வச்சிருக்கீங்க? 5 இருக்கு. 5 வச்சிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. எப்படி அது? என்ன நிறைய அது? செங்குட்டி. செங்குட்டி. அது எப்படியா? அது செங்குட்டி தான். என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிஞ்சது? 6 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா சொன்னாங்க. 5 ரூபாய்க்கு முடிஞ்சது. நீங்க முடிச்சது 5 ரூபா. 5 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. ரேட் எப்படி? பரவாயில்ல ஐயா? பரவாயில்ல. ஏன்னா 2 ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. 2 ஆடு எப்படின்னு? எத்தனை பல்லு ஆடுனா? ரெண்டுமே 6 பல்லு. 6 பல்லு. நல்ல ஒரு நீட்டு போக்கன ஆடு. எப்படின்னா இது வீட்டு வளர்ப்புக்கு போகுது? எப்படின்னா 40 ரூபா. வீட்டு வளர்ப்புக்கு போகுது. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா ஆமா. ஆடு இருக்கு. ஆடு இருக்கு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? அங்க ஆடு 100 ஆடு இருக்கு. 100 ஆடு வச்சிருக்கீங்க. இப்ப சந்தையில வந்து நல்ல நீட்டு போக்கன ஆடு 2 ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எப்படின்னா ரேட் எப்படின்னு சொன்னாங்க? எப்படி? 40 ரூபா. 40,000. 40 சொன்னாங்க. முடிச்சது எத்தனை முடிச்சீங்க? 40 முடிச்சியா? 45 சொல்லி 40ல முடிச்சிருக்கீங்க. நல்ல ஒரு நல்ல நீட்டு போக்கன ஒரு ஆடுதான். குட்டி இருக்கானே இதுக்கு? 4 குட்டி இருக்கு. சேர்த்துதான் 40. ஆமா. இப்ப ஒரே ஆள்கிட்ட உடனே தனியாக வாங்கிருந்தாங்க. ஒரே ஆள்கிட்ட நல்ல நீட்டு போக்கன ஆடு இல்ல. இன்னும் நேரம் என்ன நேரம் இது? ஒண்ணு கருப்பு, 3 போரு, 1 சேவலை. சரி ரைட்.